wolverines எப்பவுமே தனியாக தான் வாழும். மேக்ஸிமம் ஒரு ஆண் wolverine 620 சதுர கிலோமீட்டர் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணும். இந்த எல்லைக்குள்ள மற்ற ஆண்களுக்கு எப்பவுமே அனுமதி இருக்காது. மற்ற ஆண்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக சிறுநீர் மூலமாக எல்லையை இதுங்க மார்க் பண்ணி வைக்கும். மீறி உள்ள வந்த நடக்க சண்டையில் எது ஜெயிக்குதோ அதுக்கு தான் அந்த நிலப்பரப்பு சொந்தமாக்கும். ஒரு ஆணோட சொந்த நிலப்பரப்புக்குள்ள இருக்க பெண்கள் அந்த ஆணுக்கு தான் சொந்தமாக்கும். வருஷம் ஃபுல்லாக ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தாலும் இனப்பெருக்க காலமான ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் வரை இணைச்சேர்க்கைக்காக ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து இருக்கும். ஒரு ஆண் தான் எல்லைக்குள்ளே இருக்க பல பெண்கள் கூட இணை சேரும். இணை சேர்க்கை வெற்றில முடிஞ்சாலும் ஒரு பெண் wolverine தான் எப்போ கர்ப்பமாகணுங்கிறத அதெல்லாம் முடிவெடுக்க முடியும். அதாவது தன்னோட கர்ப்ப காலத்தை அதெல்லாம் நீட்டிக்க முடியும். புரியுற மாதிரி சொல்லணும்னா மோஸ்ட்லி எல்லா பாலூட்டிகளும் கர்ப்பமாச்சுன்னா அதோட கரு முட்டைகள் கருப்பைக்கு போய் வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு wolverine கர்ப்பமாச்சுன்னா அதோட கருவுற்ற முட்டைகள் கருப்பைக்கு போகாமல் அதெல்லாம் தடுக்க முடியும். இதுக்கு பேர் டிலேடு இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. wolverine உட்பட ஒரு 100 பாலூட்டிகளால் இந்த டிலேடு இம்ப்ளிமெண்டேஷனை பண்ண முடியும்.